என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். லீலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸ் நீங்கள். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால. நிஜமா சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் சம்மந்தமே இல்லை சார். 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியாக இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. சிவா, யூ ஆர் கமிங் அண்ட் சீயிங் தி கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு. அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்திருக்கும். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சுதா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ எனக்கு ஒரு ஸ்கெடியூலுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஐ செட் ஒரு சேஞ்ச் இருக்குது. சார் இஸ் லைக் நாட் நார்மல் ஸ்வீட், ஹீஸ் லைக் பைசம். யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது சுதாவை பார்த்து பயப்படாத ஆர்டிஸ்டே கிடையாது. அப்போவே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். சிவா பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செட்டில் மீட் பண்ணும்போது பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம். தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ஹாப்பியாக இருங்க. நான் படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறவங்க எல்லாருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான். நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு படம், அது ஒரு முயற்சி. அது அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு கேரக்டர். யூஸ்வலி எனக்கு இட் வாஸ் ஒன்லி சாங்ஸ், ஆனால் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மேம். பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணோம். ஹாப்பி நியூ இயர். தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ஹாப்பியாக இருங்க. நான் படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறவங்க எல்லாருக்கும். இது வந்து ஒரு கோல்டு. இந்த படம் ஒரு கோல்டு, தமிழ் சினிமாவோட கோல்டு இந்த படம். பொதுவாக என்னுடைய படங்களில், நான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் இது எஸ்கேவோட 25th ஃபில்ம், அதில் நான் சந்தோஷமாக பேசுவேன். எனக்கு எந்த வித ஒரு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும், அதுவும் படம் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதில் நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரணமாக பண்ணக்கூடிய படம் கிடையாது இது. பல பேருடைய கடினமான உழைப்பில் உருவாக்கின ஒரு தங்கம் இந்த பராசக்தி. கண்டிப்பாக இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்கே வந்து எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒரு மனுஷன் வந்து எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவர் கூட இதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருங்க எப்போவுமே. அவர் மேலும் மேலும் இதை விட பெரிய ஆடிட்டோரியமில் ரொம்ப அழகான வெற்றிகளோட உங்கள் எல்லார் கூடயும் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே விஷ். ஆல் த பெஸ்ட் பிரதர். இந்த 25 அது எப்படியோ அமைஞ்சிருச்சு, நானும் வந்திருக்கேன் இதில். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் 25th ஃபில்ம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஆல்சோ. என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, என்னை வந்து அரவணைச்சு என் கூட இருந்தீங்க ஷூட் ஃபுல்லாக. அதுக்கு என்னுடைய கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுதா மேம் பற்றி நான் ஒரே ஒரு வரி மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ ஒரு இடத்துலையோ நல்ல ஆண்கள் இருக்கும் போது பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஒரு நல்ல பெண்ணால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல். I felt safe with her, respect and love for the every day I spent with her. Thank you, ma'am. I really appreciate you being that character for me, you being that aura for me. Thank you for your kindness umbrella. Thank you so much. And GV, I'm very, very glad
இன்றைக்கி வந்து 100 நினச்சிக்காதீங்க, நீங்கள் இது முதல் படம்னு நினச்சிக்கோங்க. இன்னும் 100 சீக்கிரமாக கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். உங்களுடைய ஒவ்வொரு கோல்டும் இதில் இருக்குது. இன்னும் பல டைமண்ட்ஸும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. இன்னும் பல அவார்ட்ஸ், இன்னும் பல அன்பு, ஆடியன்ஸுடைய அன்பு உங்களுக்கு இந்த வருஷமும் எல்லா வருஷமும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதர்வா மை டியர் சைல்டு, அவர் எனக்கு எப்போ பார்த்தாலும் என் முகத்தில் சிரிப்பு வந்துடும், என் முகத்தில் வந்து ஒரு புன்னகை வந்துடும். அது உங்களை பார்க்கும் போது எனக்கு எப்போவுமே ஏற்படும். இந்த நட்போ இந்த உறவும் எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மணி சார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா, நம்மளை வாழ்க்கையில் இது முடியாது, இது பண்ண முடியாது, இதை செய்யக்கூடாது, இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அது நடத்தி காட்டணும், செஞ்சு காட்டணும், முடிக்கணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் பராசக்தி. நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் அது, ஒரு படம் அது, ஒரு முயற்சி அது. அது இன்னைக்கு வந்து உயிர் எடுத்திருக்குன்னா பல பேர் அதுக்கு காரணம். பட் முக்கிய காரணம் மை குரு மணி சார். எனக்கு நிறைய பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி, பிகாஸ் பராசக்தி பேசட்டும், பராசக்தி பார்த்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறது தான் என் பேச்சாக இருக்கட்டும். அண்ட் இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு பெருசாக தெரியாது, ஒரே ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தியேட்டர் ஓனர் வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் கேட்டார், மா உங்கள் படத்துக்கு தடையெல்லாம் வந்து போயிடுச்சா, வருதா படம் அப்படின்னு. சார் கண்டிப்பாக வருது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், மா தியேட்டரில் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து செல்ஃபிஷாக, நான் ஒரு சுயநலத்தில் தான் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஓடணும், எல்லா படங்களும் ஓடணும், படம் நல்லா ஓடினாதான் தியேட்டர்ஸ் நல்லாயிருக்கும், தியேட்டர் நல்லா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் தான் முதலாளி நம்ம ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்னோட பெரிய ஆசை இந்த பொங்கலுக்கு 2 படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு தியேட்டருக்கு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து இன்னும் சினிமா வாழணும். அதை நீங்கள் தான் வாழ வைக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சென்னை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ எனர்ஜி அண்ட் த க்ரௌட் இஸ் அமேசிங். இது உங்களோட ஃபில்ம். வி அக்னாலேஜ் யூ, வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. சுதா மேம் எங்களோட டிரெக்டர் மேம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு கேரக்டர். யூஸ்வலி எனக்கு இட் வாஸ் ஒன்லி சாங்ஸ், ஆனால் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் மேம். அண்ட் தேங்க்யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ரொம்ப பவர்ஃபுல் டிரெக்டர். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அது ரொம்ப உறுத்தாக லீட் பண்ணுவாங்க. ஸோ சச் அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அண்ட் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷீஸ் டு லிட்ரலி கண்ணில் நீர் வருது. ஸோ அது உங்களுக்கு சினிமா மேலே இருந்த அன்பு மேம். அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். ஸோ ரொம்ப பேசினா ஆனால் தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எவ்வளோ டைனமிக்காக எனக்கு ஒரு அம்மா மாதிரி செட்டில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், எனக்கு மாஸ் சாங்ஸ் ஓகே, பட் ஐ எம் அ மெலடி ஃப்ரீக். எனக்கு ஒரு கிளாசிக் மெலடி கொடுக்கறதுக்கு ரத்னமாலா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்சோ அடியாலேயே அதை என் பாட்டி அப்போது தாத்தா இருக்கீங்க பின்னாடி, அது ஒரு சாங் ஃபேவரட். ஸோ எவ்ரிவேர் தே டாக்கிங் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் 100th ஃபில்ம். ரவி சார், நிஜமாக சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் யூஆர் ஸோ ஸ்வீட் ஆன் ஸ்க்ரீன், ஆனால் ஸ்க்ரீனில் யூஆர் அவ்வளோ க்ரேசி. வெரி வெரி ஸ்வீட் சார். அதர்வா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஒரு ப்ரோட்டான், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இம்மென்ஸ் கரிஸ்மா, வைப். சினிமாவில் ஒரு மச்சா மச்சி மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் வில் வாண்ட் ஒரு சின்னதுரை இன் தேர் லைஃப். ஸோ ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ மேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட். இப்போ நான் அடுத்த யார் பற்றி பேச போகிறேன்னா, எங்களுக்கு பிடிச்சா, உங்களுக்கு பிடிச்சா, எல்லாருக்கும் பிடிச்சா பராசக்தியோட பெரிய சக்தி
சிவகார்த்திகேயன் சார். சார் நீங்கள் ரொம்ப ஸ்வீட். எனக்கு ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி தெலுங்குல ஷூட் பண்ண டைமில், உங்களோட படம் ரிலீஸ் டைமில் எல்லார வாயில் ஒரு வேர்ட் தான் வரும், when they say SK சார் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட். ஸோ எனக்கு ஒரு ஸ்கெடியூலுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஐ செட் ஒரு சேஞ்ச் இருக்குது, சார் இஸ் லைக் நாட் நார்மல் ஸ்வீட், ஹீஸ் லைக் பாய்சம். பாய்சம்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அண்ட் அந்த பேக் ஸ்டோரி Jan 10th உங்களுக்கு அது ஆன்சர் வருது. பட் ஜென்யூன்லி சார், பொள்ளாச்சியில் ஐ ரிமெம்பர் ஷூட் பேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக போகிற டைமில் நானும் மம்மி வி வர் கம்மிங் அண்ட் ரோட் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நான் நினச்சேன் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எதுவும் இருக்குது. சரி இல்லை SK சார்ஸ் கிவிங் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன் ஒரு 10 நிமிஷம் ஃபோட்டோ, ஓகே ஃபைன் நான் வெயிட் பண்ணுறேன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு, யூ ஸ்டில் கிவிங் ஃபோட்டோஸ். நான் விண்டோ கீழே பண்ண கேளு, அண்ணா என்னாரு? சரி இல்லை இப்போது பாட்டி ஏதோ டீக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஸோ சார் வென்ட் டு ஹாவ் டீ. ஃபேன்ஸ் லைக் ஃபேமிலி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw it with my eyes how you are with your fans சார். நிஜமாக உங்களோட ஃபேன்ஸ் கூட லைக் யூ ஆர் வெரி ஸ்வீட் for all the love. So thank you so much for supporting and உங்களோட சப்போர்ட் பண்ணதுக்கு and for everything சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழுக்கு, தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை தமிழ் சினிமாவில் வேலை பண்ணது. அண்ட் இப்போ நான் ரொம்ப வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டெபியூ, இப்படி ஒரு ட்ரீம் ரோல் எனக்கு இது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் பார்த்துட்டு எஸ்பெஷலி bless பண்ணணும், அன்பு கொடுக்கணும் எங்கள் படத்துக்கு, ஏன்னா எல்லாரும் டீம் மெம்பர்ஸ்க்கு, அப்போ எனக்கு கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது பொங்கல் Jan 10th பாயசம் சாப்பிட்டதுக்கு ஜாலியாக பராசக்தி தியேட்டருக்கு வாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு டிக் மார்க் உங்களோட டிக்கெட் தான். தேங்க்யூ ஸோ மச். சுதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சுதா வந்து ஆயுத எழுத்து யுவா ரெண்டுத்துலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஹீரோஸ், நிறைய ஹீரோயின்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சுதா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சு வெளில போகும்போது கேமராவோட நிற்பாங்க. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சுதாவை தாண்டி போகிறதுக்கு விட மாட்டாங்க. நின்று 3-4 ஃபோட்டோ எடுத்து கண்ணுக்கு எத்தாப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால போக முடியும். அடுத்த நாள் வரும்போது அவங்க ஃபோட்டோவோட வெயிட் பண்ணுவாங்க, என்ன கண்டினியூட்டி இருக்குது இல்லை அப்படின்னு. ஸோ சுதாவை பார்த்து பயப்படாத ஆர்டிஸ்டே கிடையாது. அப்போவே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். I was very proud of her when she was the assistant director. I'm 10 times more proud of her today. She makes me very happy. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வெரி ப்ராமிசிங். அதர்வா, SK சார், அவர் வந்து சூஸ் பண்ணுற ஒவ்வொரு படமும் கேர்ஃபுல்லாக கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. ஐ விஷ் ஹிம் த வெரி வெரி பெஸ்ட். ஸ்ரீலீலா, வெரி 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 எக்ஸ்ப்ரெசிவ், வெரி ஸ்பான்டேனியஸ் பர்சன் தோணுது எனக்கு. படம் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ரவி மோகன் அஃப்கோர்ஸ் எங்கள் பொன்னியின் செல்வன். அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து மல்டி ஸ்டார் காஸ்ட்டில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு படத்துக்காக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்து இதை பார்த்து மற்றவங்களும் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வேறு மாதிரி கதை பண்ண முடியும், வேறு கேரக்டர்ஸ் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் டூயிங் திஸ். ஜிவி அஃப்கோர்ஸ் எனக்கு ஜிவியை சின்ன வயசுலேருந்து தெரியும். ரஹ்மான் ஸ்டுடியோவில் நைட்டு தனியாக வந்து பாட்டு போயிடுவார் சின்ன பையனா. அடுத்த நாள் காலையில் வந்து கேட்கும்போது யாரா இது பாடினதுன்னு பார்த்தா ஜிவி. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி த வெரி பெஸ்ட். டான் பிக்சர்ஸ் என்னோடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல்மோஸ்ட் 20 years, 100 படம். அண்ட் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து உங்களுக்கு தான். பிகாஸ் நீங்கள் ஃபேன்ஸ் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இத்தனை படங்கள் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். இந்த 20 வருஷமாக இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் மை ஃபேன்ஸ், ஆல் த மியூசிக் ஃபேன்ஸ், ஆல் தி ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ், ஆல் மை மியூசிஷியன்ஸ், ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ்,
ஆல் மை என்னோட குருஸ் த so many மியூசிக் டைரக்டர்ஸ் நான் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணேன், ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், பரத்வாஜ் சார், அனு மாலிக், so many people. ஸோ தேங்க்ஸ் தான் சொல்லணும், நன்றி சொல்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ, மை ப்ரோக்ராமர்ஸ், everyone who's been part of my journey, my sound engineer Josen, my managers, my whoever has been part of my journey. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் வசந்தபாலன் வெயில், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலன் சங்கர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய 100வது படத்தை எனக்கு கொடுத்துருக்கிற சுதா கோங்கரா, என்னுடைய முதல் நேஷ்னல் அவார்டு எனக்கு கொடுத்த சுதா கோங்கராக்கு என்னுடைய தேங்க்ஸோ அது ஒரு நன்றி கடனாக நான் பார்க்குறேன். என்னோட 100வது படம் வந்து என்னோட சிஸ்டரோட படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா 100வது படம், எஸ்கேவோட 25வது படம், அண்ட் so many great actors, இப்படி ஒரு டீம், ரவி கே சந்திரன் மாதிரி ஒரு கேமராமேன், அண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தேங்க்ஸ் ஆகாஷ் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ ஜோக் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படம் வந்து இந்த படத்தோட ஃபுல் வீரியம் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பதுக்கி வச்சுருக்கோம். அது வரும்போது வெடிக்கும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த படத்தில் 6 மாதமோ இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சுருந்தா அதோட மெமரிஸ் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பேசலாம், எதை பற்றி பேசலாம், ஏதோ நம்மளோட பெஸ்ட் மூமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிலாம். பட் உண்மையாக சொல்லணும்னா பராசக்தியில் அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. இது ஜிவி பிரதரோட 100வது படம். அண்ட் வாட் அ கெரியர் இட்ஸ் பின் பிரதர். 100 ஃபிலிம்ஸ் ஓல்ட். இட்ஸ் நாட் ஸ்மால் திங் டூயிங் 100 ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ஒன் திங் நான் ஜிவி பற்றி யோசிக்கும் போது அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 ஃபிலிம்ஸில் எனி திங் தட் இட் டச்சஸ் டர்ன்ஸ் இன் டு கோல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி சாங் தட் யூவ் டன் ஐ திங்க் இட்ஸ் கோல்ட் பிரதர். அண்ட் பராசக்தியிலேருந்து ஆரம்பித்து மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படமும் ஐம் பிரிட்டி ஷுர் இல் பி டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். லீலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸ் நீங்கள். அண்ட் அவங்க இருக்கிறது ஐ திங்க் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி. அவங்க செட்டில் இருக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ பப்ளியாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள ஒரு நடிகராக பார்ப்பீங்க, ஒரு ஆக்டராக பார்ப்பீங்க. அந்த பொட்டென்ஷியலை வந்து அன்டாப்டாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக பேசிட்டேன்னு நம்புகிறேன் ரவீனா. ஸோ சில பேரை மீட் பண்ணும்போது தோணும் இல்லையா, இவர் உண்மையிலேயே வந்துட்டு நல்லவர் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. எனக்கு ரவீனா நான் பார்த்தோன்னே அது என்னன்னு தெரியல. பட் ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குது. நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியல. நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அந்த படம் என்னன்னா, நான் வந்து என் ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம் அந்த படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது அங்கே மழை வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடி இருப்பார். அந்த சிங்கிள் ஃப்ரேமில் இவர் ஒருத்தர் தனியாக நின்று ஆடிட்டு இருந்தார். பட் அவரோட எனர்ஜி அவ்வளோ இன்ஃபெக்ஷஸாக இருந்தது. அது வந்து நாங்கள் வந்து கீழே உட்காந்து பார்க்கும்போது நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். பக்கத்தில் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, பாத்தியா சந்தோஷமாக எந்த விஷயம் பண்ணாலும் சூப்பராக தெரியும் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னை வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் இருக்கிற இடமும் என்னை சுற்றி இருக்கிற இடமும் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் முக்கியமாக என்னோடய ஃபேவரட் சுதா மேம். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் பழக்கம். எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். பட் சுதா மேம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, கால் மீ சுதா, நாட் சுதா மேம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில் அவங்க எங்களுக்கு சுதா ஆகிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. உண்மையிலே ஏதாவது வந்துட்டு எனக்கு எனி டைம் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அவங்களுக்கு தான் அடிப்பேன். அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அவங்களோட படைப்பு ஒன்றொன்றும் எந்த லெவலுக்கு போய் ரீச் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆல் கல்ட் கிளாசிக்ஸ். அது அவங்களுக்கே தெரியல. அண்ட் ஷீ பிலீவ்ஸ் தட் எவ்ரி டே அவங்க செட்டில் போய் நிற்கும் போது அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அண்ட் எஸ்கே பிரதர், என்னோட ஆன்ஸ்க்ரீன் பிரதர், மை பிக் பிரதர். எஸ்கே பற்றி பேசி ஆகணும். சிவா பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செட்டில் மீட் பண்ணும்போது ஒரு ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஐ திங்க் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் படம் நடக்க நானும் அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இட் வாஸ் ட்ரூலி அன் அமேசிங் பாண்ட். ட்ரீம்ஸ் வித்வுட் கோல்ஸ் ஆர் ஜஸ்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் ஐ திங்க் அவரோட கெரியரை பார்த்தீங்கன்னாலே எவ்ரி மூவ் இஸ் வெரி வெரி கால்குலேட்டட் அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் உங்கள் கெரியர் பார்க்கும் சில பேரோட கெரியர் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு உண்மையிலே ஃப்ரம் பாடம் ஆஃப் ஹார்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட கெரியர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல் அவரோட சக்ஸஸ். அண்ட் அவர் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுவார். டெய்லி செட்டில் வந்துட்டு எங்கன்னா காரைக்குடியில் இருந்தால் காரைக்குடியில் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லை வேறு ஊரில் இருந்தால் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். அவர் எதையும் சாப்பிட மாட்டார், எல்லாருக்கும் பரிமாறுவார். ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். நானும் யோசிப்பேன், பாவம் என் மனுஷன், அவர் சாப்பிடவே மாட்டேன்றாரு. அவர் என்னென்னா டயட் அப்படின்னு சொல்லுவார்.
அப்போது நான் வந்து நானும் டயட் பண்ணியிருக்கேன். அதில் கேலரிஸ் எல்லாம் வச்சுப்பேன். சார் 300 கேலரினா லஞ்சுக்கு 300 கேலரி அப்படின்னு வச்சுப்பேன். ஆனால் அவர் 100 கேலரி தான் சாப்பிட்றாரு. சடனாக பின்னாடியே ஒரு டப்பா போயிட்டுருக்கு. அது என்ன டப்பானா ஸ்வீட் டப்பா. ஸோ 100 கேலரி சாப்பாடு 200 கேலரி ஸ்வீட்டில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறாரு. பட் பிரதர், ஆன் அ சீரியஸ் நோட், நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து 25th ஃபிலிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 25th ஃபிலிம். பட் நீங்கள் 50வது படம் பண்ணிங்கனாலும் 100வது படம் பண்ணிங்கனாலும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் எனி மைல் ஸ்டோன் அதில் முதல் கைத்தட்டுறவன் நானாக இருப்பேன். அண்ட் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டூடெண்ட் மூமெண்ட், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அந்த டைமில். அண்ட் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக Jan 10th ரிலீஸ் ஆகும்போது இந்த பராசக்தி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஐ ட்ரூலி ஹோப் தட் சுதா மேமோட லிஸ்ட்டில் இதுவும் ஒரு கல் கிளாசிக்காக வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சினிமாவில் ஒரு சின்ன கனவோட ஒரு ஆசையோட வந்த ஒருத்தர் இப்போ பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காரு. எல்லாருடைய ஆசை நாயகனாக ஆகியிருக்காருன்னா அதுக்கு காரணம் தன்னோட காமெடியில் சிரிக்க வச்சு, இமோஷனில் அழ வச்சு, ஆக்ஷனில் தேட்டரை விசில் பறக்க வச்சு, அது எல்லாத்துக்கும் மேலே தன்னோட எளிமையான மனசால் மக்களோட மனசையும் ஜெயிச்சது தான் மிக மிக முக்கியமான காரணம். முக்கியமாக இவர் ஸ்க்ரீனில் மட்டும் ஹீரோ கிடையாது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியுமே ஒரு மாசான ஹீரோங்க. ரொம்ப தன்மையான மனுஷர். என்றைக்குமே ஒரு ஸ்மைலோடையும் ஒரு அன்பாலையும் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டார். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக அவர்கிட்ட பழகினீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணனாக நீங்கள் பழகினீங்கன்னா ஒரு அண்ணன், நீங்கள் வந்து ஒரு வெல்விஷராக அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு வர முதல் கை அவருடைய கையாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து ஒரு நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் நம்மளுடைய டியரஸ்ட் எஸ்கே அவர்கள். எஸ், இப்போ யாரோட பேருக்காக யாரோட பேச்சுக்காக இங்கே சத்தம் கிழிய போகுதோ, விசில் பறக்க போகுதோ, கிளாப்ஸ் தெரிக்க போகுதோ, மொத்தத்தில் இந்த அரங்கம் அதிர போகிறதோ, அவரோட வருகைக்கான நேரம். எங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா எங்கள் வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், நம்ம வீட்டு பிள்ளைனா வேற யாரு, அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கம் நிறைய கைத்தட்டலுடன் மேடைக்கு வாங்க என்று வரவேற்கிறோம். நமக்கான காலம் எதிர்ப்பான வேகம் எதற்கான வீரம். இங்கே வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் என்னுடைய பராசக்தி டீமுக்கு வணக்கம், நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னுடைய ஃபேமிலி, நான் உழும்போது கை தந்து எந்திரிக்கும் போது கை தட்டுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பராசக்தியை பற்றி பேசுகிறேன் நான். பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. இது என்னுடைய 25th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும், இதை ஸ்பெஷல் ஆக்குன அத்தனை பேரையும் நான் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், ஓகே தானே? உங்கள் எல்லாரையுமே 1960ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற, எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான் இந்த வேர்ல்டு. பராசக்தியோட உலகத்தை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே. ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எப்போவுமே பவர்ஃபுல். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் தான் இந்த பராசக்தி. இது வந்து நிறைய சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி படமாக இருக்கும், இந்த மாதிரி படமாக இருக்கும்னு. அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இது வந்து யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம் வாழ்கிறதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி, நம்ம மண்ணை பற்றி, மக்களை பற்றி சொல்லும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இப்போதைக்கு இந்த படம் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் இதை பற்றி இன்னும் நிறையா பேசும். பட் இந்த படத்தில் நான் நடிக்க வந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது கொட்டுக்காளி பார்க்குறதுக்காக மேம் வந்து வந்திருந்தாங்க. அருண் விஸ்வா அவருடைய ஆஃபீஸில் தான் அந்த படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ண பிறகு அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு, அருண் இதெல்லாம் ரொம்ப நாளாக முன்னாடியே பேசிகிட்டே தான் இருந்திருக்காரு மேம் கூட. அப்போ மேம் வந்து ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. நான் வந்து அவங்க ஒரு ஐடியா சொல்ல போகிறாங்கன்னொன்னே
இன்னும் கொஞ்சம் பெரிய படமாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் அது சொல்லிட்டு மேம் இந்த கதை சூப்பராக இருக்குது மேம், வேறு ஏதாவது இன்னொரு ஐடியா இருக்குது, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் சொன்னாங்க. பட் நான் இதுக்கு மேலே கதை சொல்ல மாட்டேன், ஸ்கிரிப்ட் புக் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. படித்து முடிச்சுட்டு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னதை தான், படித்து முடிக்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஆகாஷ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தார். ஆகாஷ்க்கும் வந்து இது இன்ஸ்பைரிங்கான படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த படத்தை பண்ணலான் போது அப்படியே டீம் எல்லாம் அசம்பிள் ஆனோம். ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேமை பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, மேம் வந்து ரொம்ப டெரர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன, எனக்கு ஒரு பயங்கர பதட்டம். நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம், சாங் வரைக்கும் ஓகே மேம் இதுன்னு சொன்னாங்க. சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு. மேம் ஷூட்டிங்லேயே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேராக வந்து இங்கிலீஷ்னால் சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் 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 யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே ChatGPT எடுப்பேன். டேய் மச்சான், இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள். டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல, ChatGPT இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ, என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வை யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கம்மிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு, அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்திருக்கும். அதுவும் இல்லை, நான் சொல்லிட்டேன் மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம்னு. மேம் ஓ மை காட் இஸ் தட் த ப்ராப்ளம் நாங்கள். எஸ் மேடம் தட் இஸ் த ப்ராப்ளம், யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஐ எம் ஓகே, யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் ஐ எம் நாட் ஓகே. ஓகே இனிமே நான் அதை பார்த்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஓகே ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு. அண்ட் அடுத்து ரவி மோகன் சார். சார் எனக்கு உங்களை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட படம் பார்த்தா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த பூட்கட் ஜீனும் அந்த டிஷர்ட்ஸும் பயங்கர ட்ரெண்டி. அந்த மாதிரிலாம் டிஷர்ட் கிடைக்குமான்லாம் நாங்கள் போய் தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுடைய படம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ரசிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்சனாக உங்களை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். அது எனக்கு இந்த பராசக்தியில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். அண்ட் மை டியர் பிரதர் அதர்வா, சின்னதுரை ரோல் வந்து ஸ்கிரிப்டில் படித்ததுக்கப்புறம் இது யார் நடிக்க போகிறாங்க, இது ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான் இது கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அதர்வா வந்து நடித்தார். இப்போ அந்த போர்ஷனை பார்க்கும்போது வெல் டிசர்விங் அப்படின்றது தோணுது. அவருடைய சாம், கரிஸ்மா, ஆட்டிடியூட் அது இந்த ரோலில் பயங்கரமாக இருக்குது. ப்ரோ உங்களுக்கு இந்த படத்தில் என் கூட நீங்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு, டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்லாம். ஷூட்டில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லுவார். நான் வந்து ஓகே ஒரு நாள் சீட் டே போல் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இன்றைக்கும் ஐஸ்கிரீம் இருக்குது, கேக் இருக்கும் பாரு. ஓகே இது சீட் வீக் அப்படின்னு நினச்சி அது சீட் மந்த், சீட் ஷெட்யூல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மனுஷன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் ஈவினிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட்டு சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குன்னு படுத்து எழுந்திரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தோம். பட் இங்கே இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் அந்த நண்பர்ன்ற கேட்டை தாண்டி ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அதர்வா ப்ரோ. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இன்னொரு படம் சேர்ந்து நடிப்போம். அது இன்னும் கொஞ்சம் ரகலையாக ஃபன்னாக இன்னொரு படம் ஒன்று பண்ணுவோம். அது எனக்கு ஆசை. சின்னதுரை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரோல், எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த படத்தில். அதில் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ப்ரோ. அதுவும் ஒரு சீனில் வந்து நீங்கள் அந்த 60s அந்த லுக்கில் வாயில் வந்து சிகரெட் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர். அண்ட் இந்த ரோல் டெஃபினட்டாக உங்களை பிடிச்ச எல்லாரையுமே நான் ஃபஸ்ட்டு தம்பியோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன். நான் இந்த ரோல் உங்களை பிடிச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், பெருமைப்படுத்தும், அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்தும் இந்த படம். முரளி சார் தேங்க்யூ. அண்ட் ரத்னமாலா வணக்கம். வணக்கம். கூச்சண்டி கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு கிரேட் எனர்ஜி, எல்லோரும் சொன்னது தான், ஒரு அமேசிங்கான எனர்ஜி, ஒரு கிரேட் டேலண்ட், கிரேட் டான்ஸர். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். பட் டான்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்தது அந்த குறிச்சி மரத்தப்பட்டின்னு அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாச்சு. அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். அவங்க டான்ஸ் எவ்வளவு பிடிச்சதோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஏன்னா சுதா மேமோட படத்தில் ஹீரோயின்கோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் படமே சுதா மேம் படம் இப்படி ஒரு ரோல்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். அதை அவங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ ஷீலா. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நீங்கள் ஆடுற ஒரு பயங்கரமான டான்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பீடில், ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்பில் செக் பண்ணணும், அது 1xல ப்ளே ஆகுதா 2xல ப்ளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி டான்ஸ் இந்த படத்தில் இல்லை. அடுத்து ஏதாவது படத்தில் நடிக்கும்போது வந்ததுன்னா நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கும். அண்ட் இட்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அடுத்து ஜிவி 100 படம் 20 இயர்ஸில். வயசு என்னையா ஒரு 35? அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்புல. ஓகே. பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போச்சு அமரன். அதுக்கு இவருடைய சாங்ஸும் மியூசிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். திரும்பவும் பராசக்தியில் சேர்ந்துருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி அந்த மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யா, சூப்பர் ஒர்க். அண்ட் ஜிவிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும், ஆனால் மெலடி சாங் பண்ணுறதுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரம். அதில் ஒரு தனி ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இந்த ரத்னமாலா பாட்டை அனுப்பும்போது அதை ஃபோனில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டேன். நான் அது ஒரு மாதிரி அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன். ரத்னமாலா யாரும் இல்லை சொல்லுங்கள். நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. நன்னவீடி அப்படி எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். நீ யார் காதலியா எப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். பட் ஜிவியோட அந்த லவ் ஃபீல் அமேசிங். அதை ஒரு மியூசிக் போடுறதுல மட்டும் இல்லை, நடிக்கிற படத்துலேயும் லவ் ஃபீல் அமேசிங்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் சூப்பர். இன்னும் 100 ஃபிலிம்ஸ், இன்னும் 150, 200ன்னு போட்டோம். அண்ட் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஜானர் அமேசிங்கான ஃபிலிம்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும். அண்ட் தேங்க்ஸ் இந்த மியூசிக்கு, இந்த ஜேர்னிக்கு. இந்த படம் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்ருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன். படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம், இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம். ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து எதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட இருக்கிறவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னார், ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியாக இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன்னு. அப்போ ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க,
லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இல்லைனா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடித்தார். ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னா. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் ஆன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9 எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். முப்பத்தி 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. அதை 9 என்டர்டெயின் பண்ணுறோம், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10 நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த ஏஐ வேறு வந்துடுச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷனில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வராதீங்க, நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க, மற்றவங்க படத்தை மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியராக சொல்கிறேனே, எவன் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே.